அவ்வாறே நம் வலுவற்ற நிலையில் நமக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார். ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பதெப்படி என நாம் அறியோம். ஆவியானவர் தாமே சொல்லண்ணா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ரோமையர் 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 26. And the Holy Spirit helps us in our weakness. For example, we don't know what God wants us to pray for, but the Holy Spirit prays for us with groanings that cannot be expressed in words. Romans chapter 8 verse 26. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீ